இப்போ பிரபாஸ் சார் ஆகட்டும், அவரோட டெப்த்து என்ன நடந்தது தேவசேனா அப்படின்னா நம்ம பிரபாஸ் சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா ராக்கி பாய்க்கு வந்து மே கம் இன் அப்படின்னா யஷோரோட ஞாபகம் வந்துடணும். இப்போது ஷாருக் சாருக்கு பேசுகிறாருன்னு மீனம்மா அப்படின்னும் போது ஷாருக் சார் வாய்ஸ் அவங்களோட டெக்ஸ்சர் ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் சாருக்கு வரும்போது சிவல்யா அப்படின்னும் போது ஒரு ஒரு டோனு அவங்களோட டெக்ஸ்சரை நம்ம கெடுக்காம மேக்ஸிமம் எவ்வளோ அவங்க க்ளோஸராக போக முடியுமோ நான் ட்ரை பண்ணுவேன் சார். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு நானே வச்சுக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். அதுக்கு ரைட்டர்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க சார். இப்போ கார்கி சார் மாதிரியோ, இப்போ லக்கி பாஸ்கர் எழுதுனாங்க இல்லையா விஜயகுமார் சார், அவங்கெல்லாம் வந்து 777 சார்லி அவர் தான் டைலாக் எழுதுனாரு. ஸோ நான் 777 சார்லியில் ரக்ஷித் சாருக்கு பேசும்போது அவங்க நிறைய டைம் கொடுப்பாங்க சார். நம்ம அந்த கேரக்டராக மாறுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மூடில் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம் ஸ்டுடியோவுக்கு. அப்போது அந்த கேரக்டரை நம்ம மாறுறதுக்கான டைம் நம்ம கொடுக்கலன்னா இது இன்னொரு டப்பிங் ஆகிடும். 777 சார்லியில் இருக்க ஒரு தர்மாவாக நம்ம சவுண்ட் பண்ண மாட்டோம், புஷ்பராஜா நம்ம சவுண்ட் பண்ண மாட்டோம், பாகுபலியாக சவுண்ட் பண்ண மாட்டோம், ராக்கி பாயாக சவுண்ட் பண்ண மாட்டோம், MS டோனியாக சவுண்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி அதுக்கான டைம் அவங்க கொடுக்குறாங்கல்ல சார். இந்த மாதிரி இப்போ எனக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு கிடைக்கிற ஒரு டைமும் மற்ற வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் கிடைத்தால் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க.